தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்குகளில் திமுக முன்னாள் அமைச்சர் நேருவின் தம்பி ராமஜெயத்தின் கொலை வழக்கும் ஒன்று. இந்த வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க திணறி வரும் சிபிசிஐடி போலீசார் இறுதி முயற்சியாக உண்மை கண்டறியும் சோதனையில் இறங்கியுள்ளனர். இந்த சோதனை 2 நாட்களாக நடைபெற்றது. இது வெற்றியில் முடியுமா? உண்மை கண்டறியும் சோதனை என்றால் என்ன? அலசுகிறது இந்த தொகுப்பு. திருச்சியில் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைப்பயிற்சிக்கு சென்ற ராமஜெயம் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். 3 ஆண்டுகள் ஆன பின்பும் குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிக்கப்படாததை அடுத்து ராமஜெயத்தின் மனைவி லதா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனு மீதான விசாரணையின் போது குற்றவாளிகளை பிடிக்க அக்டோபர் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் வேண்டும் என சிபிசிஐடி தரப்பில் கோரப்பட்டது. இந்நிலையில் ராமஜெயத்தின் அலுவலக உதவியாளராக பணியாற்றிய கேபிள் மோகன், தொழில் நண்பரான நந்தகுமார் ஆகிய இருவரிடமும் சிபிசிஐடி போலீசார் உண்மை கண்டறியும் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை காலம் கடந்த ஒன்று என்கிறார் சிபிஐ முன்னாள் அதிகாரி ரகோத்தமன். 4 வருஷம் கண்டுபிடிக்காதவங்க 4 நாளில் கண்டுபிடிப்பாங்களா? இது கேள்விக்குறியான விஷயம். ஆகவே இந்த கேஸை பொறுத்தவரையில் இது இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது பிகினிங்கில் இருந்தே கொஞ்சம் ஏதாவது ஒரு குழு கிடச்சிருந்ததுன்னா, இப்போ அதே ஆளுங்க அவருடைய நண்பர், டென்னிஸ் விளையாடுற நம்பர், அவருக்கு பிஏவாக இருந்தவர் எல்லாம் அந்த காலத்துலேயும் இருந்தாங்க. 2010 12 இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கணும். இப்போ அப்பயே அவங்கள லை டிடெக்டர் டெஸ்ட் அரெஸ்ட் பண்ண கூட தான் கிடையாது. உங்களுக்கு இந்த சயின்டிஃபிக் மெத்தடில் ஈவன் யூ நீட் நாட் அரெஸ்ட், யூ கேன் சப்ஜெக்ட் தம், ஐ ஹாவ் அ சஸ்பிஷன், இவனை போடுங்க அப்படின்னு இன்ட்ராகேஷன் ஆஃபீஸர், இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் போடலாம். ஆகவே அப்போ போடாமல் 4 வருஷத்துக்கு கழித்து அவங்கள போட்டோன்னா இதனுடைய ரிசல்ட்டும் பாசிட்டிவாகவோ ஒரு எய்டாவோ இன்வெஸ்டிகேஷனுக்கு வராதுன்றதான் என்னுடைய கணிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வைத்து மோகனுக்கும் நந்தகுமாருக்கும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது. நீதிமன்ற அனுமதியுடன் நடத்தப்பட்ட இந்த சோதனை குற்றவாளிகளை நெருங்க விசாரணை அதிகாரிகளுக்கு உதவும் என்கிறார் தடயவியல் வல்லுநர் சோனு. பிரெயின் மேப்பிங்னு நம்ம மூளை எப்படி வேலை பண்ணுது, மூளையில் இருக்கிற நியூரான்ஸ், அந்த நியூரான்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி இது ஒரு சயின்டிஃபிக்காக ரெக்கார்ட் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இதில் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்சன் அக்யூஸ்ட், அந்த கன்சர்ன் பர்சன் அக்யூஸ்டுக்கு பிரெயின்ஸ்க்கு அப்புறம் ஹார்ட் பல்ஸ்க்கு எல்லாம் எலக்ட்ரோட்ஸ் அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஏதோ நம்ம சொல்லும்போது, ஏதோ பேசும்போது, ஏதோ ஒரு பர்சன் பொய் சொல்ல வராங்கன்னா உள்ளே ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ நம்ம பொய் சொல்கிறோம், ஏதோ தப்பிச்சுக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த சமயத்தில் பிரெயினில் சேஞ்சஸ் வரும், நம்ம ஹார்ட் பல்ஸில் சேஞ்சஸ் வரும். அது அந்த மெஷினில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் இப்படி ரெக்கார்ட் ஆகும்போது அந்த ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட் இல்லை இந்த கன்சர்ன் பர்சன், அந்த யார் இதை எடுக்கிறாங்களோ டெஸ்ட்டு, அவங்களுக்கு இது தெரிஞ்சிடும். ஆமாம், இந்த பர்சன் இப்போ போய் சொல்லாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது இது போய் சொல்லாங்கன்னா இதோட பதில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு வச்சுட்டு அவங்க இன்னும் ஃபர்தராக இன்டரோகேட் கூட பண்ணலாம். சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு கிடைத்த சில துப்புகளை உறுதிப்படுத்துவதற்காக இருவரிடமும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது என அவர்களின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் உண்மை கண்டறியும் சோதனையில் பெறப்படும் தகவலுக்கு சட்ட அங்கீகாரம் இல்லை என்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜா முகமது. உண்மை கண்டறியும் சோதனை சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்திலே செல்வி எதிர் கர்நாடக அரசு என்ற வழக்கிலே தலைமை நீதிபதி பாலகிருஷ்ணன் அடங்கிய முழு அமர்விலே மிக தெளிவாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுடைய குற்றத்தை நிரூபிப்பதற்காக இந்த சோதனை அவசியப்படும் என்று தானே முன்வந்து ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலே நீதிமன்றம் இந்த உண்மை கண்டறியும் சோதனைக்கு அனுமதிக்கலாம். மற்றபடி அவர்களை நிர்பந்தித்து அனுமதிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 மற்றும் ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3க்கு எதிரானது. எனவே இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று தெளிவாக நீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இந்த உண்மை கண்டறியும் சோதனையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்பது எந்த நீதிமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஏனென்றால் சாதாரணமாக ஒரு குற்றவாளி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தாலே அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதல்ல. இது அவனை அறியாத நிலையில் அவனுக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு வாக்குமூலத்தை எந்த நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்வதல்ல. இது இந்திய அரசியலமைப்பு சட்டமும் மிக தெளிவாக தடை செய்திருக்கின்றது என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் இன்றைய நிலைப்பாடு. இந்தியாவில் உண்மை கண்டறியும் சோதனையில் பெறப்படும் தகவல்கள் வழக்கு விசாரணையில் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள நீதிமன்றங்கள் இதனை ஆதாரமாக ஏற்றுக்கொள்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ராமஜெயம் கொலை வழக்கில்
சிபிசிஐடி அதிகாரிகள் இருவருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தியிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி அதிகாரிகள் குற்றவாளிகளை நெருங்குவார்களா அல்லது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ராமஜெயம் உறவினர்கள் மட்டுமல்ல, அரசியல் நோக்கல்களிடமும் எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணுடன் குதுப்தீன்.